வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கூகுள் பிஸ்னஸில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் ஷாகுல். நான் ஃபவுண்டர் தமிழ் ஆன்லைன் பிஸ் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினராக இருக்கேன். ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பிஸ்னஸில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா google.com/business அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குது, யூசர் லிங்க் இருக்குது, யூஆர்எல் இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் போடணும். ஸோ அந்த லிங்க்கோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு google.com/business அப்படின்னு போட்டோன்னே இந்த பேஜ் வரும். பேஜ் வந்தப்பறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன்இன் அப்படின்னு இருக்கும். ஸோ சைன்இன் போனோடனே ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அண்ட் மேனேஜ் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதாவது உங்களுடைய பிஸ்னஸோடைய நேம் என்ன அப்படிங்கிறத கேட்கும். ஸோ நான் என்னுடைய பிஸ்னஸோட நேம் நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஸோ டைப் பண்ணோடனே எனக்கு இந்த பிஸ்னஸோடைய நேம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இது என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் என்ன கேட்டகரியாக இருக்கோ அந்த கேட்டகரி நீங்கள் போடுங்க. ஸோ நான் இந்த இடத்துல இந்த கேட்டகரி நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ டு யூ வாண்ட் டு ஆட் அ லொக்கேஷன் கஸ்டமர் கேன் விசிட் லைக் அ ஸ்டோர் ஆர் ஆஃபீஸ்ன்னு எஸ்ன்னு போடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுடைய இதில் மேப் பண்ணோன்னா எக்ஸ்ன்னு போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல என்னுடைய அட்ரஸ் நான் டைப் பண்ணுறேன். ஸோ எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் நான் டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய அட்ரஸ் 2 லைனில் இருக்குது அப்படின்னா ஆட் லைன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சிட்டி என்னவோ அது போடுங்க. ஸோ பின்கோட் நம்பர் என்ன இருக்கோ அது போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஓகே, பின்கோட் நம்பர் தப்பாக இருக்குன்னு சொல்லுது. ஸோ 6 டிஜிட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் லொக்கேட் ஆகிருக்கீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ என்னோடய லொக்கேஷன் இந்த இடத்துல காமிக்குது. ஸோ நான் உங்களோட லொக்கேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லொக்கேஷன் இது பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன் அப்படி ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ டு யூ ஆல்சோ சர்வ் கஸ்டம்ஸ் அவுட் சைட் திஸ் லொக்கேஷன் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போடுங்க. ஸோ எந்த ஏரியாஸ் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, இப்போ நான் சென்னை அப்படின்னா சென்னைக்கு போடுறேன். ஓகே, சென்னை போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்டோடைய டீட்டெயில்ஸ், உங்கள் காண்டாக்ட் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் போடணும். உங்கள்கிட்ட வெப்சைட் இல்லை, வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட்டுடைய அட்ரஸ் போடலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் அ வெப்சைட்னு போடுங்க. ஓகே, ஸோ கூகுள்லேயே வெப்சைட் க்ரியேட் பண்ணி தராங்க, அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்டேட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் வேணுமா அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு போடுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு ஃபினிஷ் அப்படின்ட்டு வரும். ஸோ ட்ராக் பிஸ்னஸ் அனலிட்டிக் ரெஸ்பாண்ட் யுவர் கஸ்டமர் ரிவ்யூஸ்ன்னு போடுங்க. ஃபினிஷ் கொடுத்தோடனே உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபினிஷ் கொடுத்தோடனே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு உங்களுக்கு வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாளில் உங்களுக்கு அந்த போஸ்ட் கார்டு வரும். ஸோ அந்த போஸ்ட் கார்டை நீங்கள் அதில் ஒரு கோடு வரும். அந்த கோடை நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸில் உங்களுக்கு வரும். ஸோ இது மெயிலில் வரணும் அப்படின்னா மெயிலில் இது பண்ணணும். போஸ்ட் கார்டு பை மெயில். ஸோ இந்த போஸ்ட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். போஸ்ட் கார்டு வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு வரும். ஸோ அது 12 நாளுக்குள்ளே வரும்னு சொல்லி வரும். இந்தியாவுக்குள்ளேருந்து தான் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஸோ 2 வீக்ஸ் டைமில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஹவர்ஸை நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, இப்போ சண்டே க்ளோஸ் அப்படின்னா சண்டே க்ளோஸ் போடலாம். சண்டே ஓப்பன் ஆனிச்சுன்னா ஓப்பன் பண்ணலாம். க்ளோஸ் அப்படின்னா க்ளோஸ் போடலாம். ஸோ என்ன டைம்லேருந்து என்ன டைம் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல போடலாம். ஸோ எந்த டைம் இப்போ தேர்ஸ்டே எந்த டைம்லேருந்து எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் போடலாம். ஸோ 10 o'clockலேருந்து
இது வந்து 10 o'clock ஆரம்பிக்கும் அப்படின்னா 10 AM to 6 PM அப்படின்னு நான் போகிறேன். ஸோ ஆட் ஹவர்ஸ்ன்னு போடுறேன். ஸோ இதே போல் எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னா ஸோ நீங்கள் எப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஓப்பன் அட் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ சாட்டர்டேயும் லீவ் அப்படின்னா க்ளோஸ்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ சேவ் கொடுப்பேன். சேவ் கொடுத்த பிறகு இந்த இடத்துல வந்து லெட்ஸ் கஸ்டமர் ஃபைண்ட் மோர் அபவுட் யுவர் பிஸ்னஸ். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத போடுங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லைப்ரரிக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ நான் வந்து என்ன போடுறேன் அப்படின்னா வி ஆர் அ லைப்ரரி வெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸோ அந்த லைப்ரரியை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் எழுதுவேன். ஸோ அந்த லைப்ரரியோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு உங்களுடைய இது லைப்ரரியோட டிஸ்கிரிப்ஷன் போடணும் அப்படின்னா இந்த லைப்ரரியோட பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னா அதுவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ your business profile is almost readyன்னு கேட்குது. கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு உங்களுடைய இது பெண்டிங் வெரிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அப்ரூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது தேடினாங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் தேடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கூகுள் பிஸ்னஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. ஸோ இல்லை இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.